கேப்டன் பிரபாகரன் படம் ரீ-ரிலீஸ்லயுமே சக்கப்போடு போடுது. கிட்டத்தட்ட 30 வருஷத்தை கடந்தும் திரையில விஜயகாந்தை பார்த்த மக்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோடு இருக்கிறத பார்க்க முடியுது. 4K தொழில்நுட்பத்தில் மீண்டும் அந்த ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் படம் வரவேற்பை பெற்றிருக்கு. இவ்வளவு பெரிய வரவேற்பு 34 ஆண்டுகளுக்கு பிறகும் ஏன் இந்த படத்துக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட 100வது திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். 100வது படமா மட்டுமே அது இல்லாம நல்ல ஒரு கதைக்களத்தோட வெளிவந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாகவும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு திரைப்படமாகவும் விஜயகாந்திற்கு கேப்டன் அப்படிங்கிற பெயரை பெற்றுத்தந்த ஒரு மிக முக்கியமான படமாகவும் இது பார்க்கப்படுகிறது. புலன் விசாரணை படத்தோட வெற்றிக்கு பிறகு விஜயகாந்தும் இயக்குனர் RK செல்வமணியும் மீண்டும் இணைந்த திரைப்படம் அப்படிங்கிறதுனால அவங்களோட கூட்டணி பற்றி படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. 1991ஆம் ஆண்டு RK செல்வமணி அவர்களோட இயக்கத்துல தான் கதாநாயகனாக விஜயகாந்தும், ரம்யா கிருஷ்ணன், சரத்குமார், லிவிங்ஸ்டன், வில்லனா மன்சூர் அலிகான் இப்படி நிறைய திரைப்பிரபலங்கள் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சந்தன மர கடத்தல், யானை தந்தம் கடத்தல் போன்ற பல செயல்களை மையமா வச்சு பரபரப்பான எதிர்பாராத திருப்பங்களோட கூடிய ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளோட வெளிவந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். பொதுவாகவே விஜயகாந்த் இந்த மாதிரி மாஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய படங்கள்ல நடிக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் அப்போ எழுந்தது. அதனால இந்த திரைப்படம் 250 நாட்களுக்கு மேல ஓடி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் மனதில் மாற்றியதோடு மட்டும் இல்லாம ஒரு சாதனை படைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்ல, வசூல்லையுமே சக்கை போட்ட ஒரு படம் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் கேரளாவை ஒட்டி இருந்த காடுகள்ல எடுக்கப்பட்டது. குறிப்பா படம் தொடங்குன ஒரு 20 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் விஜயகாந்தை நம்மளால திரையில பார்க்கவே முடியாது. இத்தனைக்கும் விஜயகாந்த் அப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. ஆனா கதையை உணர்ந்து அதுக்கு தேவையான காட்சிகள்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அரை மணி நேரத்தை அவர் தவிர்த்து நடிச்சாரு. இந்த படத்துல அவருக்கு டூயட் இருக்காது, ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இருக்காது. ஆனாலும் செல்வமணி அப்படிங்கிற ஒரு நபரை நம்பி விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல மன்சூர் அலிகான் வில்லனா அறிமுகமான ஒரு கதாபாத்திரமா இருந்தார். அதன் பிறகு தமிழ் திரை உலகில ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல மன்சூர் அலிகானுக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அவருமே தன்னோட அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கும் விஜயகாந்துக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி ஆக்ஷன் ரசிகர்களுக்கே ஒரு செம ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மன்சூர் அலிகான் நடித்த வீரபத்ரன் அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரம் சந்தன மரம், யானை தந்தம் கடத்தல ஈடுபட்ட வன போராளி வீரப்பனோட வாழ்க்கையை அடிப்படையா கொண்டுதான் உண்மையிலே உருவாக்கப்பட்டது. குறிப்பா கேப்டன் பிரபாகரன் படத்துல இடம்பெற்ற அந்த வசனங்கள் ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றது. அதுதான் விஜயகாந்துக்கான ஒரு வசன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பை கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட வசனங்களை எழுதியவர் லியாக்கத் அலிகான். விஜயகாந்த் பேசும்போது ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு அனல் பறந்த அந்த ஒரு டச் இருக்கும். குறிப்பா நீதிமன்றத்துல அவர் பேசக்கூடிய அந்த காட்சி, அரசியல் கலந்த வசனங்கள், இது எல்லாமே ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டலை பெற்றிருந்தது. அந்த கைத்தட்டல் மறுபடியும் ரீ-ரிலீஸ்லையும் எதிரொலிச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கூடுதல் சிறப்பா இருக்கு. படப்பிடிப்பு கேரள மாநிலம் சாலக்குடி பகுதியில் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 60 நாட்கள் காட்டுப்பகுதியிலே நடந்தது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய காட்சிகள் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பின் போது விஜயகாந்துக்கு கட்டப்பட்டிருந்த ஒரு கயிறு அருந்து அவரோட தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டிருக்கு. 2 கைகளுமே கட்டப்பட்டிருந்ததுனால அவர் வலியில கதறியிருக்காரு. ஆனால் இது நடிப்பு அப்படின்னு அந்த நேரத்தில் தவறாது புரிந்து கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவர் மருத்துவ உதவி பெறுகிறார். மருத்துவ உதவி பெறதுல தாமதம் ஏற்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் சரண்யா பொன்வண்ணன் தான் பூங்குடி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா அந்த பாத்திரம் ரொம்ப கவர்ச்சியா இருந்ததுனால படத்திலிருந்து விலகிட்டாங்க. அதனாலதான் அந்த கேரக்டர்ல நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய முக்கியமான கட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஈழத்தமிழர்கள் மேலையும் பிரபாகரன் மேலையும் அதீத பற்று கொண்ட விஜயகாந்த் இந்த படத்திற்கான தலைப்புக்கு முன்னால் கேப்டன் அப்படிங்கிற பெயரை சேர்த்தாரு. அதற்கு செல்வமணியும் ஒப்புக்கொண்டார். அதனாலதான் பிரபாகரன் அப்படிங்கிற பெயருக்கு முன்னாடி கேப்டன் சேர்ந்து இந்த படம் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற டைட்டிலா முடிவாச்சு.
புலன் விசாரணை விஜயகாந்தோட 91வது படம். ஸோ செல்வமணியும் விஜயகாந்தும் இணையற 2வது படத்தை அவரோட 100வது படமா உருவாக்குனாங்க. பொதுவா ஒரு நடிகரோட 100வது படம் ஓடாது அப்படிங்கிற கிளீஷேவையும் உடைச்ச ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன். படம் தொடங்கி முதல் அரை மணி நேரம் விஜயகாந்த் படத்துல வரமாட்டாரு. ஆனா ஸ்கிரீன் பிளே போகிற வேகத்துல நமக்கு அவர் இல்லை அப்படிங்கிறதே போர் அடிக்காது. சரியா அரை மணி நேரம் கழிச்சு தான் அவரோட இன்ட்ரோவே இருக்கும். சரத்குமார், மன்சூர் அலிகான் அப்படின்னு 2 பேருக்குமே விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் பெரிய அடையாளமா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு லொகேஷன் தேடி போறப்பதான் அந்த காட்டோட பகுதிகளில் நடமாடுற மக்கள் தொடர்ந்து வீரப்பனை பற்றி மரியாதையா பேசியிருக்காங்க. மக்கள் கிட்ட அவருக்கு இருந்த அந்த மதிப்பை வச்சுதான் வீரபத்ரன்கிற கேரக்டரையே உருவாக்கியிருக்காரு செல்வமணி. கதைக்காக வீரப்பனை சந்திச்ச செல்வமணி அவர் சொல்லிய சில சம்பவங்களை திரைக்கதைக்கு தகுந்தவாறு மாற்றி எழுதி படத்தை இயக்கியிருந்தாரு. கேப்டன் பிரபாகரன் 275 நாட்கள் ஓடி பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவோட 100வது படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது அப்படின்னா அது கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு மட்டும்தான் நிகழ்ந்திருக்கு. ஸோ கேப்டன்ஸ் கிளாசிக் அப்படிங்கிறத அடிப்படையில் மீண்டும் திரைக்கு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ரசிக்கலாம். உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான காட்சிகள் இல்லை வசனங்கள் ரொம்ப கவர்ந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.